அமுதம் டிவி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா புளியாரை. இந்த புளியாரை எங்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலை, கேரளா போன்ற குளிர்ந்த பிரதேசத்தில் இது நிறைந்த காணப்படும். எண்ணற்ற மருத்துவ குணம் கொண்ட இந்த புளியாரையை நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள். இதில் வந்து ஆறான ஒரு இனம் இருக்குது. அது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த பூமியிலேருந்து கொஞ்சம் தூரம் வளர்ந்துக்கிற எல்லா மூலிகைக்கும் இந்த ஆராயண முடியும். புளியாரை, வல்லாரை, ஆரை. இது வந்து புளியாரை. புளிப்பு சுவை நிறைந்தது. இது வந்து நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதை வந்து துவையில் அரைச்சி தினமும் சாப்பிட்டீங்கன்னாக்கா உடலில் இருக்கக்கூடிய பித்தம் வந்து சுத்தமாக உடம்புலேருந்து இறங்கிடும். இது வந்து செம்பு சத்து நிறைந்துள்ள மூலிகை. இதை வந்து சித்த மருத்துவத்தை எப்படிலாம் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை இடித்து சாறு எடுத்து உப்பை கட்டுவாங்க. இந்த உப்புக்கு இன்னொரு பேர் லவணச்செந்தூரி. இதை வந்து உப்பு கட்டு மூலிகை லவணச்செந்தூரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை நோய்க்கு முக்கிய மருந்தாக இருக்கக்கூடிய அந்த அபிரேக பஸ்பத்துக்கு செந்தூரத்துக்கு இந்த சாறை விட்டு அரைப்பாங்க, அபிரேக செந்தூரம். இது மாதிரி பலவிதமான மருத்துவ பயனளிக்கும் இந்த மூலிகை நீங்கள் வீட்டில் தினமும் வச்சு வளங்க. இடம்னா கூட மாடியில் இது மாதிரி ஜாடியில் போட்டு வச்சு வளர்த்துக்கோங்க. தினமும் 5-10 இலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா, வெறும் வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா உடம்புக்கு வந்து நல்ல சுறுசுறுப்பு கொடுக்கும். இதை நீங்கள் வீட்டில் வளர்த்து பலனடையணும். நன்றி.